ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிரானி சாப்டர் 2. இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு மெயினாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். ஓகே, வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே மாடிக்கு போகணும். வாங்க மாடிக்கு போகலாம். மேலே பாட்டி தாத்தா யாராவது இருக்காங்களா? தாத்தா இந்த சைடு வந்துட்டுருக்காரு. இதை தள்ளி விட்டுருவோம் இந்த ஸ்டூலை. அப்போ தான் பாட்டி இந்த சைடு வரும் சத்தம் கேட்டு. பாட்டி இந்த சைடு தாத்தா தான் வராரு. இங்கே நின்றுப்போம். பாட்டி தாத்தா 2 பேரும் வந்துட்டாங்கன்னா பாட்டி போயிருக்கும். ஓகே, இப்போ போகுதுங்க. இப்போ நம்ம மாடிக்கு போயிட்டோன்னா சரியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கன்னை தான் தேடணும். ஷார்ட் கன் எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கணும். கன்று கிடச்சிச்சின்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கபோர்டுக்குள்ளே கிளாஸ் ஃப்யூஸ் வச்சுருக்காங்க. ஓகே, அது ரொம்ப தேவைப்படும் நம்மளுக்கு, இம்பார்ட்டண்ட்டு தான் அதுவும். இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஷார்ட் கன் கிடச்சிருச்சிங்க. இன்றைக்கி நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கிளாஸ் ஃப்யூஸ் அதுக்கு நெசசரி தேவை. ஓகே, இப்போ போய் ஒளிஞ்சிட்டு தாத்தாவையும் பாட்டியும் வர வைக்கலாம். அங்கே ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஓகே, அதை எடுத்துக்கலாம் அப்புறம் போய். இப்போ சவுண்டு கொடுத்து தாத்தாவையும் பாட்டியும் இங்கே வர சொல்லுவோம். வந்தோடனே வழக்கம் போல் நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி போட்டு தள்ளிட்டு போகிறதுக்கு தாங்க இந்த சவுண்டு கொடுக்குறேன். 2 பேரும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இமிடியேட்டாக வாங்க சீக்கிரம். பாட்டி வந்துருச்சு. பாட்டி தான் சவுண்டு கேட்ட உடனே வந்துடும். ஆனால் தாத்தா வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும். தாத்தா, வேர் ஆர் யூ? ஐ see you. வந்துட்டார். ஓகே, அவரையும் போட்டு தள்ளியாச்சு. இவர்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு அந்த கீ வாங்கணுங்க. இந்த ஷார்ட்கன் இங்கே போட்டு வச்சுக்குவோம். பாட்டி போயிடுச்சுங்க, மறைஞ்சு போயிடுச்சு. இந்த கீ செக்யூரிட்டி ரூம் கீ எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் எதாவது வச்சுருக்காங்களா? டோர் ஹேண்டில் இது தேவையில்லைங்க. சரி, ஓகே. அடுத்தது இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுக்கலாம். இந்த ட்ராக்குள்ள எதாவது இருக்கா? பேட்லாக் இருக்குங்க. இது நம்மளுக்கு தேவையில்ல. அது மெயின் டோர் எஸ்கேப்புக்கு தான் அந்த கீ, அது தேவையில்லைங்க. ஓகே, இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கீழே போய் இந்த ட்ராவில் என்ன இருக்குது? ஓகே, இது டேப் நம்மளுக்கு தேவைப்படும். ஹெலிகாப்டரோட ரெக்கை உடஞ்சிருக்கும், அதை ஒட்டுறதுக்கு இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் ஃப்யூஸை கொண்டு போய் அங்கே போட்டு வச்சுக்குவோம். மேலே கொண்டு போய் கொடுத்து எல்லாத்தையும் வச்சிடலாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம இறங்கும் போதும் இதுலேருந்து கீழே விழுந்து நம்ம டெட் ஆகிடுவோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா திங்ஸையும் கொண்டு போய் மேலே தான் சேர்க்க பார்க்கணும். இந்த டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிடலாம். தூக்கி போடுங்க இந்த தாத்தாவை. தாத்தா தாத்தா கொஞ்சம் வழி விடு. ஓகே, டேப் எடுத்துக்கலாம். இதையும் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த திங்ஸ் எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் போய். இப்போது பாட்டியும் தாத்தா வந்துருமோ? சரிங்க, கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதனால் வராங்களான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, உடனே வந்துருச்சுங்க இந்த பாட்டி. அப்போ இங்கே தான் சுற்றிட்டுருக்கு, நம்மளை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற பிளானிங்கோடு தான் இது தெரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தா வந்துட்டாருன்னா இப்போ நல்லா உதவியாக இருக்கும். ஓகே, தாத்தாவும் வந்துட்டார். போட்டு தள்ளியாச்சு தாத்தாவை. இப்போ இந்த கன்னை சேஃபாக இங்கே வச்சுக்கலாம். மறுபடியும் அது நம்மளுக்கு தேவைப்படும். ஆல்மோஸ்ட் இந்த கன்று தான் அடிக்கடி தேவைப்படும். அதனால் இந்த கன்று சேஃபாக அங்கே இருக்கிறது தான் நல்லது இப்போதைக்கு. இப்போ கிச்சனில் எதுவும் இருக்கான்னு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, காலி, எம்டி. ஓகே, இங்கே க்ரோபர் இருக்குங்க. இந்த க்ரோபர் எடுத்துக்கிட்டு 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். செக்யூரிட்டி ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். அண்டு கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போய் அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த செக்யூரிட்டி ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். செயின் கட்டர் வச்சுருக்காங்கங்க. இந்த செயின் கட்டரை வச்சு மேலே ஓப்பன் பண்ணால் அங்கே ஏதாவது கீ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது? ஐயோ, இது ப்ளக் வச்சுருக்காங்கங்க. இது அந்த போட் எஸ்கேப்புக்கு தான் இந்த ப்ளக் யூஸ் ஆகும். ஸோ அது வேண்டியதில் க்ரோபரை தூக்கி போட்டாச்சு. இதுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, எம்டி, ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி எல்லாம் காலி டப்பாவாக தான் இருக்குது. ஓகேங்க, இங்கே ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபோட்டோ அங்கே இருக்குது. இன்னொரு அந்த உடஞ்ச பீஸ் இன்னொன்று இங்கே இருக்குது. ஐயோ, இந்த கிளவியை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலங்க. சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சிங்க.
கிளவி போட்டு தள்ளிட்டியா? இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். இரு, அங்கேயே இரு, வந்துடுறேன். சரியான மொட்டை மண்டை கிளவிங்க அது. முடியே காணும், தலையில் வெறும் மொட்டை தலையாக இருக்குது. ஐயோ, உங்கள் தாத்தா வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேங்க. ஐயோ, பாட்டி தானா? இந்த பாட்டி தாத்தா தாங்க. தாத்தா இந்த சைடு போகிறாரு, பாட்டி இந்த சைடு வருது. ஓகே, நம்ம மாடிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம போய் சேஃபாக ஒளிஞ்சுக்கணும். இந்த கன்னை எடுத்துக்கலாம். கன்னை எடுத்து வழக்கம் போல் சவுண்டு போட வச்சு 2 பேரையும் போட்டு தள்ளிடணும். இப்போதைக்கு 2 பேருமே கீழேயே சுற்றிட்டுருக்காங்க. கிளவி வந்துருச்சு. ஐயோ, ஆமாம், அங்கே போய் விழுந்துருச்சுங்க. கிளவி வேறு அதையே பார்த்துட்ருக்கு. ஓகே, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போகுது பாருங்கள் கிளவி, பேய் கிளவி போயிடுச்சு, போய் தொலைஞ்சிருச்சு. சரி, இப்போ போய் நம்ம சேஃபாக ஒளிஞ்சிக்கிட்டு தான் அதை சத்தம் போட வைக்கணும்லாம். அடிச்சுவிடும். இந்த கிளவியை நம்பக்கூடாதுங்க. நம்மளை அடிக்கும் போது குடுகுடுன்னு ஒடியாந்து வந்து அடிச்சிருதுங்க. வந்துருச்சு கிளவி. ஐயையோ, அவசரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்னை தூக்கி போட்டேங்க. ஓகே, இந்த கிளவியை போட்டு தள்ளியாச்சு. கிளவா வாங்க சார். கிளவாடி சார் வாங்க. எங்கே இருக்கீங்க? தாத்தா தாத்தா வந்துட்டாருங்க. ஓகே, போட்டு தள்ளியாச்சு தாத்தாவையும். ஆமாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவைப்படும் நம்மளுக்கு. இந்த பாட்டி வேற மறைச்சிக்குதுங்க வந்து. அப்போ ஐயோ, மறைய போகுதுங்க. மறைஞ்சு போயிட்டுருக்குது. சரி, ஓகே, இந்த கீயை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கலாம். ஒரு திங்ஸாங்க எடுக்கிறதுக்கு முடியுது. நிறைய திங்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு திங்ஸாக எடுக்கிற மாதிரி. இந்த பாத்ரூம்குள்ளே ஏதாவது இருக்கும். போட்டிக்கே இருக்குங்க. இது எதுக்கு? இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. எம்டி தகர டப்பாங்க எல்லாம். காலி டப்பா, ஒன்றும் இல்லை. ஓகே, இதை கலெக்ட் பண்ணிவிட்டு போய் இங்கே போட்டுக்கலாம். இன்னொரு ஃபோட்டோ வேணுமே. இன்னொரு பிக்கு எங்கே வச்சுருக்குன்னு தெரியல. இந்த கிளவி 3 துண்டாக கிழிச்சு எங்கேயோ போட்டு வச்சுருக்குங்க. இது சரியான பைத்தியம் பிடிச்ச கிளவியாக இருக்கும் போல இருக்குது. அப்பப்போ அதுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது. அதனால் ஏதாவது ஓகே, இங்கே வெப்பன் கீ இருக்குங்க. வெப்பன் கீ எடுத்துக்கலாம். நம்ம வெப்பன் கீ எடுத்து கீழே போய் வெப்பன் எடுக்கலாம். கீழே இந்த குட்டி 8 கால் பூச்சி ஒருத்தன் இருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தோம். ஆமாம், டோர் ஹேண்டில் இருக்குது. ஓகே, இந்த குட்டி 8 கால் பூச்சி இருக்கான் பாருங்கள். இந்த ஸ்லெண்ட்ரினோட பையன் போல் இருக்குங்க. அவன் வந்து கடிச்சு நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. சரியான பையனாக இருக்கான் அவன். குழந்தை இல்லைங்க அவன், சாத்தான், குட்டி சாத்தான் அவன். வந்துடுச்சு கிளவியை போட்டு தள்ளிடணும். கிளவாடி எங்கே இருக்கீங்க? குச்சை ஊனிக்கிட்டு எங்கே போகிறீங்க? அந்த குச்சை அவர் ஊன்றதுக்கே வச்சுருக்கலாங்க. நம்ம வந்தால் நம்மளை அடிக்கிறதுக்கு தாங்க வச்சுருக்காரு அவர். கொஞ்சம் ஒளிஞ்சுக்கணும். ஏன்னாலாம் அடிச்சிருவார் அவர். இழுத்து போட்டு அடிச்சிருவார் நம்மளை. வந்துட்டார். ஓகே, போயிட்டு வாடா கிளவா. ஓகே, வெப்பன் கீ எடுத்துகிட்டு போய் வெப்பன் எடுக்கலாம். இதுக்குள்ளே தான் இருக்கா? ஓகே, விரிஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து அந்த தண்ணியை போய் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் அவங்ககிட்ட போகிறதுக்கு நல்லா நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். இல்லைன்னா அந்த தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு பூச்சி இருக்குங்க. அது நம்மளை கடிச்சிரும். இந்த தண்ணி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏதோ பூச்சி இருக்குங்க. அது மட்டும் இப்போ நம்ம போனோன்னா கடிச்சு வச்சிடும். ஸோ அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த பூச்சி ஓடி போயிடும். ஓகே, இந்த ஃபோட்டோ இங்கே ஒன்று இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு போகலாம். இதை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு கன் எடுத்துகிட்டு போகணும். வெப்பன் கீ எடுத்தாச்சு. இப்போ போய் வெப்பன் எடுக்கணும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. சீக்கிரம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் ஓகே, ஆமோ ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போய் அவனை போட்டு தள்ளிடலாங்க. இந்த குட்டி பிசாசு தோற்கான் பாருங்கள், குட்டி சாத்தா நாட்டம். ஓகே, இவனை போட்டு தள்ளியாச்சு. இவனை கொன்னா வேற அவங்க அம்மா வந்துருங்க. அது கத்திக்கிட்டு சவுண்ட் விட்டுக்கிட்டு வரும். ஓகே, இங்கே சேஃப்கி வச்சுருக்காங்க. சேஃபுக்குள்ளே இங்கே போட்டு வச்சுப்போம். சேஃப்கி எப்போதைக்கு கன்னை எடுத்துக்கலாம். யாராவது வந்துருவானுங்கங்க, நம்ப முடியாது. இந்த பார்த்திங்களா, கிளவி வந்துருச்சு. இங்கே பாருங்கங்க, ஸ்லெண்ட்ரினா வந்துருச்சுங்க. அவங்க சொந்தங்களெல்லாம் கொல்றதுனால அதுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அதனால் அது வந்து பார்க்குது நம்மளை.
பார்க்கலங்க, பயமுறுத்துது அது. ஓகே, இதில் ஆமோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிழவாடி வருவார். கிழவன் சார் எங்கே இருக்கீங்க? குச்சி ஊனிக்கிட்டு எங்கே போயிட்டுருக்கீங்க? இருக்கீங்களா? கிழவாடி சார் எங்கே இருக்கீங்க? வேர் ஆர் யூ? அண்டு காணும் வர. ஓகே, இங்கே போய் சவுண்டு போட்டு பார்க்கலாமா? வருவாரா மாட்டாரா? தாத்தா எங்கே இருக்கீங்க? தாத்தா, கண்ணு தெரியாத தாத்தா, எங்கேங்க? எங்கே பார்த்தாலும் தேடிட்டோம், எங்கேயுமே காணும். கீழேயும் காணும், மாடியிலையும் காணும். எங்கெங்க போயிருப்பார் இவர்? எதிர்பாராத நேரத்தில் வந்து ஆஹா அப்படின்ட்டு அடிப்பார். நம்ப முடியாதுங்க இவரை. திடீர்னு வந்து அடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் பயந்து தான் இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே. ஓகே, காணும். ஐயோ, பார்த்தீங்களா? சர்ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காரு தாத்தா. திடீர்னு வந்துட்டுருக்காரு இந்த தாத்தா. ஷூட் பண்ணு போட்டு தள்ளியாச்சுங்க இந்த கிழவாடியை. போய் தொலைஞ்சிட்டாரு. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் மேனுவல் புக்கு எடுக்கலைங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேனுவல் புக்கு அது எடுக்கணும். அதை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. சரி, ஓகே, இப்போ பாட்டிக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் பாட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்டி வருதான்னு பார்க்கலாம். பாட்டி வந்துச்சுன்னா பாட்டியை போட்டு தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். பாட்டி எங்கே இருக்க? வெல்கம் டு ஐட் அண்ட் சீ. ஐ சீ யூ. வேர் ஆர் யூ? வந்துட்டியா? பாட்டி பாட்டி கொஞ்சம் வழி விடு. ஐயையோ, இந்த கண்ணை எடுத்து போட்டு தள்ள வேண்டியதாங்க. இதை போய் தொலை கிளவி. ஆமோ அங்கே ஓடி போச்சுங்க பறந்து. இதை தான் அந்த கிளவி நின்று பார்த்துட்ருக்குது ஒரு வாட்டியும். நான் ஆமோ சுட தெரியாமல் சுட்டு எங்கேயாவது பறந்து ஓடிடுதுங்க அது. கிளவாடி வந்துடுவார். ஸோ இந்த பிக்கை கொண்டு போய் மேலே போட்டுக்கலாம். கிழவனோட காலு போல் இருக்குங்க இது. ஓகே, அடுத்தது என்ன இருக்குது? கீழே ஹெலிகாப்டர் கீ இருக்குது. இதையும் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் நம்மளுக்கு பெட்ரோல் வேணுங்க. பெட்ரோல் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கன் எடுத்து வச்சுக்கணும். அண்டு வேறு என்ன விடுபட்டு போச்சு? மேனுவல் புக்கு அது எடுக்கணும். மேனுவல் புக்கு இங்கே இல்லை. ஓகே, கீழே எங்கே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒன்ஸு பார்த்துடலாம். இந்த பாத்ரூம்குள்ளே பெட்ரோல் வச்சுருப்பானுங்க. காணும். இந்த பெட்ரோல் எங்கே இருக்குன்னே தெரியலையே. ஐயையோ, எங்கடா வச்சுருக்கீங்க பெட்ரோலை? இது என்னடா அது? பெட்ரோலுக்கு வந்த சோதனை. ஐயையோ, இதுக்குள்ளே என்ன பார்த்தோம்? இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்குள்ளே எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை அங்கே போட்டு வச்சிடலாம் இப்போதைக்கு. ஓகே, நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். இந்த கன்னை எடுத்துகிட்டு இப்போதைக்கு போயிட்டு எவனாவது வரானுங்களா? ஒருத்தவனையும் காணும் இப்போதைக்கு. ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குங்க. இதை ஷூட் பண்ணால் தான் அது ஓப்பன் ஆகும் இந்த ரூமு. அதை போய் ஷூட் பண்ணுவோம். எங்கே அந்த ரூமு? இங்கே இருக்குது. ஓகே, இதை ஷூட் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இதை ஆமோ ஃபில் பண்ணி இந்த கன்னை இங்கே போட்டு வச்சுப்போம். ஓகே, இப்போதைக்கு இந்த செயின் கட்டர் எடுத்துகிட்டு போய் இந்த பெட்டியில் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு செயின் இருக்குது, மேலே ஒரு செயின் இருக்குது. இதை கட் பண்ணால் திறந்து. ஐயையோ, இது என்னங்க இப்படி? கருப்பு கலர் பூதம் கிடக்குங்க. ஓகே, இங்கே தேவையில்லாதாங்க வச்சுருக்கானுங்க. நம்மளுக்கு தேவையானது எதுவுமே இல்லை. ஐயோ, கிழவாடி வந்துட்டாருங்க சத்தம் கேட்டு. பார்க்குறாருங்க இவர் நம்மளை. ஐயோ, இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? கேமராவில் நம்மளை தாங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. கேமராவில் பார்த்துட்ருக்காரு. நான் எங்கே இருக்கேன்னு பார்க்குறாருங்க இவர். அது கேமராவா என்னன்னே தெரியலங்க. கேமரா தானா? போயிட்டு வாடா கிழவா. ஓகே, அந்த கிழவனை போட்டு தள்ளியாச்சு. இப்போ கிளவி வரும். சீக்கிரம் ஆமோவை எடுக்கணும். கிளவி எங்கே இருக்கீங்க கிளவி? இப்போ கிளவியை வர வச்சு போட்டு தள்ளணுங்க. இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டுருக்கோம் நைட்டியை போட்டுக்கிட்டு. கிளவி நைட்டியா? அது என்னதான்னு தெரியலங்க. ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்குது. சுடிதாரா என்னன்னே தெரியல. புது விதமான ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஓகே, கரண்ட்டு ஷாக் வச்சாச்சு கிளவிக்கு. இப்போ வந்து பெட்ரோல் எங்கே இருக்குன்னே தெரியலங்க.
ஆமாம், இங்கே ஒரு கீ எடுத்தோங்க, சேஃப் கீ எடுத்தோம். சேஃப் கீ ஐ திங்க். ஆமாங்க, சேஃப் கீ தான். அதில் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணவே இல்லை. அதில் என்ன இருக்குன்னு வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த மேனுவல் புக்கை வேறு எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரியலங்க. அதுவும் வேணும் நம்மளுக்கு. அது ரொம்ப ரொம்ப ஆஹா, இங்கே பெட்ரோல் இருக்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்குள்ளே பார்த்துட்டோமா? ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லை. எங்கே தான் வச்சுருப்பானுங்கன்னு தெரியலங்க. இந்த மேனுவல் புக்கை இதுக்குள்ளேயும் இல்லை. இதில் பார்த்துட்டோமா? ஆமாம், இதுலேயும் ஒன்றும் இல்லை. எல்லாம் காலி டப்பா, தகர டப்பாவாக இருக்குங்க. எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, இந்த பெட்ரோலை இங்கே போட்டு வச்சுட்டேன். இதிலெல்லாம் பார்த்துட்டோம், செக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஒன்றுமே இல்லைங்க அதிலெல்லாம். ஓகே, இந்த மேனுவல் புக்கு தான் இப்போ எனக்கு வேணுங்க. எல்லாம் எடுத்துட்டேன், ஆல்மோஸ்ட் ஓவர். பட் இந்த மேனுவல் புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அது இருந்தால் தான் நம்ம வந்து ஹெலிகாப்டரை மூவ் பண்ண முடியும். கிளவி வந்துட்டியா? கிளவியை போய் தொலை. கரெக்டாக வந்துடுற நந்தியாட்டம் குறுக்க. நந்தியை சொன்னால் நந்தி கோச்சுப்பாரு. இது என்ன வகையான கிளவினே தெரியலங்க. கிளவி போய் தொலை. மறைஞ்சு போய் வந்துடுதுங்க. திருப்பி மறைஞ்சு போச்சுங்க கிளவி. இந்த கிளவாடியை காணும், எங்கே போனாருன்னு தெரியலையே. கண்ணு தெரியாமல் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாருங்க இவர் தேடுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே நின்று காற்று வாங்கிட்டு இருக்காரு. விட்டத்தை பார்த்துட்ருப்பார் போல். கிளவா, அங்கே என்ன பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம்? போய் தொலை. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது வேணுங்க, மேனுவல் புக்கு வேணும். இங்கே இருக்குது மேனுவல் புக்கு. ஓகே, இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்த போய் தாங்க தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸையும் எடுத்தாச்சு. ஓகே, எல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ போய் இந்த ஃபோட்டோ பிக்கை கொண்டு போய் வச்சுருவோம். இந்த மொட்டை மண்டையை நான் கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு தலையை கொண்டு போய் சேர்த்துடலாம். இவனோட ஃபோட்டோஸ் 3 பீசஸையும் அரேஞ்ச் பண்ணால் தான் அந்த டோரே ஓப்பன் ஆகுதுங்க. அந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். கிளவி எப்படிலாம் பிளான் பண்ணி டோர் லாக் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். இந்த கிழவரோட ஃபோட்டோவை வச்சா தான் இந்த டோரே ஓப்பன் ஆகுதுங்க. டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கன்று வேணும். கன் எடுத்துகிட்டு போய் அங்கே 3 என்னமோ டான்ஸ் ஆடிட்டுருக்குங்க. அது என்னன்னே தெரியல கன்றாவி. அதை வந்து ஷூட் பண்ணணுங்க. அதை ஷூட் பண்ணால் தான் நமக்கு அடுத்த டோர் ஓப்பன் ஆகும். இதை பார்த்திங்களா? இது டான்ஸ் ஆடுறதுக்குன்னே இங்கே வச்சுருக்காங்க போல். இதை கரெக்டாக ஓகே, ஷூட் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒன்று ஷூட் பண்ணணும். ஓகே, மறுபடியும் குறி வைக்கலாம். ஷூட். ஐயோ, குறி தப்பிக்கிட்டே இருக்குங்க. எஸ்கேப் ஆகிடுது. இது டான்ஸ் ஆடிட்டே இருக்குங்க. ஷூட். ஓகே, 2 சுட்டாச்சு. இன்னும் 1 இருக்குது. தேர்டு ஒன்று. ஓகே, ஷூட். அப்பா, சுட்டாச்சுங்க. இப்போ இந்த கன்னுக்கு வேலை இல்லை. இந்த கிளாஸ் ஃப்யூஸ் இது இம்பார்ட்டண்ட்டு. இல்லைன்னா நம்ம கீழே போய் விழுந்துடுவோம். பாட்டியோ இல்லை தாத்தாவோ ஏதோ ஒன்று வந்து நம்மளை அடிச்சிடுவோம். இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வச்சிடலாம் கிளாஸ். இதில் நடந்து போகிறதுக்கு தாங்க அது பயன்படுது. ஓகே, இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஷார்ட் கட் வழியாக அப்படி போயிடலாம். இப்போ பெட்ரோல் எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணிப்போம். பெட்ரோல் சிந்தாமல் சிதறாமல் ஊற்ற வேண்டும். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்று, இந்த டேப் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெக்கையை ஒட்டணும். கீழே யாராவது இருக்கானுங்களான்னு பார்ப்போம். தாத்தா, ஆஹா, இந்த கிழவன் வந்துட்டாங்க. இங்கே தான் நின்று பார்த்துட்ருக்கான். என்ன பெட்ரோலை தூக்கி போட்டும் இவன் நம்மளை பார்க்கவே இல்லை கிழவன். கேமராவில் தான் வாட்ச் பண்ணுவியா? அவன் பக்கத்தில் தான் நான் போட்டேன் கேனை. அது தெரியாமல் நீ அங்கே நின்று பார்த்துட்ருக்க. இப்போ தான் தெரியுது அவனுக்கு கண்ணு. என்ன பார்க்குற? என்ன பார்வை மொட்டை கிழவா? ஆளை பாரியா? ஆளை மொட்டை கிழவா? ஓகே, பாதை தவறி போயிட்டுருக்கேன் இந்த கிழவன்கிட்ட பேசிக்கிட்டு. ஓகே, இதை ஒட்டிக்கலாம். அந்த ரெக்கையை ஒட்டியாச்சு. அடுத்தது கீயை எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்க இந்த வீட்டை விட்டு. சூனியை வச்ச வீடாட்டம் இருக்குங்க இந்த வீடு.
சுற்றி சுற்றி ஒரே இடம், ஒரே இடத்துக்கு வர மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ரெடி ஜூட். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சேஃபாக போகிறோம், எந்த வித டேஞ்சரஸும் இல்லாமல் எல்லாம் எடுத்துகிட்டு பக்காவாக போகிறோம். ஓகே, பாய் பாய் மை ஃபேமிலிஸ். ஓகே, பாய்.